माहे रमज़ान आया, माहे रमज़ान आया। हेलो गाइस, वेलकम टू इरास होम कुकिंग। இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான இஃப்தார் ஃபுட் vlog தாங்க. நீங்க வீட்ல இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்றோன்றதை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இன்னைக்கு எங்க வீட்ல கொஞ்சம் ஸ்பெஷலான இஃப்தார் தாங்க. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் சமோசா நான் வச்சிருக்கேன். இது கடையில வாங்குனது தாங்க. அதோட இது பாத்தீங்கன்னா சீஸ் பால், சிக்கன் நகெட்ஸ், சிக்கன் கட்லெட்ஸ் அண்ட் ஃப்ரைட் மோமோஸ். இதுவுமே கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தோம். அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். ஆப்பிள், பனானா, உலர்ந்த திராட்சை, அதோட லெமன் மொஜிட்டோ, சிக்கன் ரோல், இது ரோஸ் மில்க்குங்க. இதில் சப்ஜா விதையும் பாதாம் பீசனும் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நன்னாரி ஷர்பத், இதோட சப்ஜா விதையும் சேர்த்துருக்கேங்க. அதோட பள்ளிவாசல் நோம்பு கஞ்சிங்க, மெதுவடை, மசால் வடை. அதோட நம்ம நோம்பு திறக்க வேண்டியது தான். பாருங்கள், நான் நோம்பு திறந்துட்டேன். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இது சிக்கன் கட்லெட்டுங்க. நான் பாதியாக இது எடுத்துக்கிறேங்க. எடுத்து நான் மயோனோஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இது டொமேட்டோ சாஸ் கூட வச்சு நீங்கள் டிப் பண்ணலாம். பாருங்கள், நான் மயோனோஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு மயோனோஸ் ரொம்ப பிடிக்கும். மயோனோஸில் டிப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடும்போது இது ரொம்ப ஆறிடுச்சுங்க. ஆனால் சாப்பிடும்போது லைட்டாக கிறிஸ்பினஸ் இருந்ததுங்க. இது இன்னும் சூடாக சாப்பிட்டா எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்திருக்கும் பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ள சிக்கனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. பாருங்கள், நான் மயோனஸோட ஃபுல்லாகவே அது சாப்பிட்டேன். மயோனஸ் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டேங்க. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சிக்கன் கட்லெட் கூட. இப்போ நம்ம சிக்கன் ரோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ரோல் நான் மயோனஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போச்சும் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃப்ரூட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஜூஸஸும் ஃப்ரெஷ் ஜூஸஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் மைனஸில் டிப் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் கூட கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நல்லாவே இருந்தது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காரம் கீரம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்தது. இது ஸ்பெஷலாக ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப அதிகமாக எங்கள் ஏரியாவில் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் மண்ணடிலாம் போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் சிக்கன் நகெட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மயோனஸில் டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சிக்கனோட ஃபீல் அவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், நல்லா சிக்கனை அரைச்சி அவங்க ஃப்ரை பண்ணி எடுத்தது பார்த்தாலே தெரியுது. உள்ளே வேறு எதுவும் மசாலா தெரியல. சிக்கன் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாதுங்க. பட் என்றைக்காச்சும் ஒரு நாள் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க இது சாப்பிட்லாம். பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா சீஸ் பால் சொல்லவே தேவையில்லைங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டம். ஆனால் சீஸ் பால் ஹாட்டாக சாப்பிட்டிங்கன்னா அந்த சீஸோட எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் சாப்பிடும்போது ரொம்ப ஆறிடுச்சுங்க. பட் அப்போ கூட அந்த டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சுது. பாருங்கள், சீஸ் எந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பட்டர் மாதிரி ஆயிடுச்சு. தனியாக கையில் வந்துருச்சுங்க சீஸு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் சீஸ் லவர்ஸ்க்கு எப்படியா இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. நான் ஒரு சீஸ் லவர்ஸ் தான். அதனால் ரொம்ப எம்மியாக நான் சாப்பிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா நன்னாரி ஷர்பத். நான் இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அவசரமாக செஞ்சதால் என்னால் சீட்ஸ் கூட எடுக்க முடியலைங்க. இது கிரேப் ஜூஸுங்க. வீட்டில் எசன்ஸ் வச்சு வீட்லேயே ரெடி பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் மொஜிட்டோங்க. நார்மலாக லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் மின்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி மொஜிட்டோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. இஃப்தார் டைமில் இது குடிக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க. ஸோ நார்மல் லெமன் ஜூஸ் விட இது கொஞ்சம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. மின்ட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ ஆட் பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலு தான். இது தாங்க என்னோடய வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்ச ஸ்நாக்ஸுங்க. மோஸ்ட்லி நிறைய வீட்டில் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மட்டும்தான் வெளியில். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தான் வாங்கணும். இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே. மற்றபடி மெதுவடை, மசால் வடை எல்லாமே ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வீட்டில் தாங்க. இதோட பள்ளிவாசல் கஞ்சிங்க. பள்ளிவாசல் கஞ்சியில் சூடாக மெதுவடையோ, மசால் வடையோ, சமோசாவோ இல்லை காரா பூந்தியோ இதில் 4 ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் ரொம்ப எம்மியாக செஞ்ச இஃப்தார் ஸ்நாக்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.